இதில் வந்து கோல்டன் மில்க் பேஸ்ட் அப்படின்ட்டு தேனும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கிற ஒரு கலவைங்க. இது வந்து நைட்டில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் படுக்க போகும்போது பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு சளி தொந்தரவு இல்லாமல் இருக்குது, இம்யூனிட்டியெல்லாம் எதிர்ப்பு நல்லா இருக்குங்கிறக்காக இது பண்ணுறவங்க. அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹனி ஸ்பைசி கார்லிக் அப்படின்ட்டுங்க. இது வந்து பூண்டில் செய்கிறதுங்க. இது வந்து பூண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பூண்டு தேன் இதெல்லாம் போட்டதானுங்க. இது வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து ரத்த குழாய் அடைப்பு இதெல்லாம் சரியாகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து ஊறுகாய் பார்த்திங்கன்னா தெரியும், வந்து தேனில் ஊறுகாய்ங்க. இது 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 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஹனி அப்படின்ட்டுங்க. இது வந்து ஃபாரஸ்ட் ஹனின்னா என்னென்னா தேன் எல்லா இடத்துலையும் எடுப்போம். அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் வச்சு மலைப்பகுதிகளில் எடுக்கிறனால இது ஃபாரஸ்ட் ஹனின்னு வருங்க. இது நம்ம ஏரியாவிலலாம் எடுக்கிறது இது வந்து நாட்டு தேன் சொல்லிட்டு இதெல்லாமே இந்தியன் பீலேருந்து எடுக்கிறதுங்க. இத்தாலியன் பீலேருந்து எடுக்கிறது நம்மகிட்ட எதுவுமே இல்லை, இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. இந்தியன் பீ தான் ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹனி ஆம்லா. ஹனி ஆம்லா வந்து வழக்கமாக கடைகள்லாம் கிடைக்கிற ஆம்லாவுக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ரேட்லேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா அது தனியாக தேன்லேயே பண்ணையில் நமக்கு இந்த செலவு வந்துடுங்க. இதை வந்து தனியாக 15 நாளைக்கு மேலே தேன்லேயே ப்ராசஸ் பண்ணி ஊற வைக்க வேண்டியிருக்குங்க. இது அதே நாட்டு தேன் தானுங்க இது எல்லாமே ஃபுல்லாகவே.